வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குற முக்கிய கம்பெனி அங்கே ஹோஸ்ட் பிரிடேட்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் இது ஒரு சீரிஸாக அவர் தான் எதிர்பார்த்தேன். இல்லைங்க, படமாக ரிலீஸ் பண்ணியிருக்கேங்க. குவிண்டன் டேனியோட படம் மாதிரி இல்லைனா வானம் ஸ்டைலில் பாட்பாட்டாக 3 வித்தியாசமான டைம்லைனில் நடக்கிற 3 வித்தியாசமான கதைகளை ஒன்றா சேர்த்து ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி இட் ஒர்க்ட். பிரிடேட்டர் லோரை கூட வேறு மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிடேட்டர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு அனிமேஷனாக அவங்க கொடுக்கணும்னு நினச்சது, அதை பாராட்டியாக விடுங்க. அதே சமயத்தில் இது லைவ் ஆக்ஷனாக வந்துட்டு இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமான ஸ்டைல் ஆஃப் அப்ரோச். இந்த மாதிரி ஒரு பிரிடேட்டர் பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதே சமயத்தில் இதை ஏன்டா அனிமேஷனாக கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்கள் மைண்டில் எழுப்பிக்கிட்டே இருக்கும். இதை பக்காவாக 1.5 மணி நேரம் ஒரு அமேசிங்கான லைவ் ஆக்ஷன் படமாக கொடுத்துருக்க முடியும் அவங்களால. அண்ட் வித்தியாசமான ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சாகவும் அமைஞ்சிருக்கும். ஆனால் லைவ் ஆக்ஷனில் இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங் அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். என்ன கேட்டிங்கன்னா அனிமேஷன் இந்த படத்துக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சூப்பராக செட்டாக ஆகியிருக்கு. மொத்தம் 3 வித்தியாசமான கதை, 3 வித்தியாசமான டைம் லைனை சூஸ் பண்ணி அங்கே நடக்கிற கதைகளை பக்கவாக பிரித்து 3 ஆர்ட் ஸ்டைலில் எடுக்கல, ஒரே ஆர்ட் ஸ்டைலில் முடிஞ்சளவுக்கு டிஃப்ரென்சியேஷனோட கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் ஒரு மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கதை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிங்ஸ் பழங்காலத்தில் நடக்கும். அந்த சமயத்தில் ஒரு அம்மா பையன் 2 பேருமே அவங்களுடைய அப்பாவை கொன்னவனை பழி வாங்குறதுக்கான ஒரு கதைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் ஹல்க் மாதிரி பயங்கரமான ஒரு பிரிடேட்டர் வந்து நிற்குது. ஒரு பெரிய வில்லேஜே டேக் டவுன் பண்ண இவங்க தான் எனக்கு பெர்ஃபெக்டான கேண்டிடேட்னு சொல்லி அந்த பிரிடேட்டர் இவங்க அம்மாவை போட்டு ட்ரை பண்ண அந்த இடத்துல அவங்க அம்மா இந்த பிரிடேட்டரை கொண்டாங்களா இல்லையாங்கிறது பேசிக் அவுட்லைன். பயங்கரமான ஹல்க் மாதிரி இருக்க அந்த பிரிடேட்டரை ஒரு ஆள் எப்படா தனியாக டேக் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அதை ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரான ஒரு கில்லை வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபைட்டுங்கிறது செம்ம சாலிடாக வந்திருக்கும். ஆக்ஷனாக அனிமேஷனில் ரொம்ப ஸ்னாப்பியாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அனிமேஷன் ஸ்டைலும் எனக்கு என்னமோ அந்த வைக்கிங் ஸ்டாண்டர்டுக்கு சூப்பராக சூட் ஆகிற மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் பாலிஷ் பண்ணியிருக்கலாம், மற்றபடி ஒரு சூப்பரான அந்த வைக்கிங் செட்டப்பை அழகாகவே முடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு சாமராய் அண்ட் நிஞ்சா செட்டப்பை காமிச்சிருந்தாங்க. இப்போ வேறு நான் அசாசின்ஸ் கிரீட் ஷேடோஸில் ஆடிட்டு இருக்கேன்னா ஆல்மோஸ்ட் லைக் எக்ஸாக்ட் சேம் வைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட் பார்க்கும்போது நம்ம ஃபீல் ஆச்சு. இந்த அனிமேஷன் ஸ்டைலில் ஜப்பானை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. இந்த செகண்ட் பார்ட் ஸ்டோரி ஆக்ஷன் பேக்டாக மட்டும்தான் இருந்துச்சு தவிர்த்து டைலாக்ஸுங்கிறது அவ்வளோ ஹெவியாக ஃபீல் ஆகல. பட் டைலாக்ஸ் இல்லைனாலும் உங்களால் அங்கே நடக்கிற விஷயங்களை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்ன நடக்குது, என்ன மாதிரி கதை அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அவ்வளோ பியூரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை ரொம்ப இன்ட்ரிகேட்டடான கதையோடு வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே கொடுத்துருந்தாங்க. நிஞ்சா ஒரு சாமராயை டேக் டவுன் பண்ண போறாரு. அந்த இன்வைட் பண்ணுற சீக்வன்ஸுக்கு நடுவில் ஒரு பிரிடேட்டர் உள்ள போது இவங்க 2 பேருமே அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அந்த ஆக்ஷனை அழகாகவே அமைச்சிருந்தாங்க. ப்ரீவியஸாக வைக்கிங் கூட சண்டை போட்டால் ஹல்க் மாதிரி இந்த பிரிடேட்டராக கொடுக்காம இந்த பிரிடேட்டருக்கு ஒரு வித்தியாசமான லுக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்லெண்டராக பார்க்க ஒரு ரெப்டைல் மாதிரி இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு பிரிடேட்டர். நிஞ்சாஸ் அண்ட் சாமுராயான அந்த ஃபைட் டிஃப்ரென்சியேஷனுமே தெளிவாக காமிச்சிருந்தாங்க. 2 பேரையும் அந்த பிரிடேட்டரை எதிர்த்து நிற்கும் போது அவங்க ஸ்டைலில் எப்படி சண்டை போடுறாங்க அதையுமே அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த செகண்ட் பார்ட்டில். அண்ட் ஜப்பானீஸ் ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு அனிமே ஃபீலிங் வரலாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஒரு யங் பைலட் தன்னுடைய உடச்சு போன அந்த பிளேனை சரி பண்ணி வாருக்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா டெக்னாலஜிக்கலி என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட இன்னொரு பிரிடேட்டர் இவங்க எல்லாருமே டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ண இவ இப்படி அந்த பிரிடேட்டர் போட்டுத்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இதில் அந்த பிரிடேட்டர் பயங்கரமாக இறங்கி வந்துலாம் சண்டை போடாது. தன்னுடைய அந்த ஃபைட்டர் ஜெட்டை வச்சு மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த பையன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைலட்னு அப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுன்னு சொல்லி தன் மூளையை யூஸ் பண்ணி அந்த பிரிடேட்டர் டேக் டவுன் பண்ணியிருப்பான். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நடந்து முடிச்சிடும். 3 வித்தியாசமான கதைகளை 3 வித்தியாசமான டைம் லைனில் வித்தியாசமான பிரிடேட்டரை வச்சு அழகாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே காட்டி முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான 2-3 பிரிடேட்டரை இறக்கி அந்த பிரிடேட்டர் லோரை வேற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஓப்பன் எண்டிங்காக தான் முடியும். ஆனால் அந்த பிரிடேட்டர் லோருங்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் செகண்ட் ஹாஃப்க்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு லோரை நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு பிரிடேட்டர் படங்களையுமே பார்த்தது கிடையாது. ஸோ புது டேரக்டர் புது கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மொத்தம் அந்த ஃப்ரான்ச்சைஸுமே மாற்றி எழுதிட்டு இருக்காரு. இந்த ப்ரே படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்துக்கும் ரைட்டிங் பண்ணியிருக்காரு. அவர் தான் மேற்பார்வையை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து வரப்போகிற பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸுக்கும் அவர் தான் டேரக்டராக வந்திருக்காரு. ஸோ தான் கீழே இருக்கக்கூடிய அந்த பிரிடேட்டருக்கு வித்தியாசமான லோரை அந்த மந்த் எழுதிட்டு இருக்காரு தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த படத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்ட அந்த லோருங்கிறது சம் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் காமிக்கப்படுற இந்த கிரெண்டல் கிங்னு சொல்லப்படுற புது பிரிடேட்டர் அடுத்து வரப்போகிற பிரிடேட்டர் பேட்லாண்ட்ஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. வழக்கம் போல் ஒரு பிரிடேட்டர் வந்து இறங்கி சண்டை போட்டுச்சுரா அப்படின்னு சொல்லாமல் பிரிடேட்டரோட உலகம் என்ன மாதிரி இருக்கும், அவங்க என்ன மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் அவங்க லோர் என்ன மாதிரி இருக்குங்கிறதுமே தெளிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாங்க முக்கியம். ஜஸ்ட் அந்த யூனிவர்ஸுக்குள்ளே சண்டே மட்டும் காமிக்காமல் அந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களே அது இந்த சீரீஸில் பக்காவாக ஒர்க் அவுட் இருக்குதான் நான் சொல்லுவேன். இந்த பிரிடேட்டரோட அனிமேஷன் அவங்களுக்கு கொடுத்த அந்த லுக்கு கூட ரொம்பவே ஐகானிக்காக சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் போல. ஏன்னா அந்த லோரை சூப்பராகவே எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா தான் அந்த ஹூலுவில் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் ஆப்வியஸாக டிஸ்னி ப்ராடக்ட் தான். டிஸ்னினா PG-13 கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க. இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரத்தம் தெரியுது. அந்த செகண்ட் பார்ட் சாமராய் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டு.
கண்ணா பின்னான்னு வெட்டி எரியுதுங்க அந்த ப்ரெடேட்டர். அவ்வளோ அமேசிங்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை ரத்தம் தெறிக்க கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரியே தெரியல. பியூர் ஆர் ரேட்டட் தான். தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. டிஸ்னியாரா அதை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க வச்சிட்டாங்க தான் நான் சொல்வேன். மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பங்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மோர் லைக்லி இந்த படத்தை லைவ் ஆக்ஷனாக கொண்டு வர அளவுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அது. நல்லா ஸ்ட்ராங்கான பேஸை போட்டுட்டு போயிருக்காங்க. எனக்குமா கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ் பாட்டு வரும் போல தான் தோணுது. ஓப்பன் எண்டிக்காக முடிச்சிருக்க அந்த சமயத்தில் பார்க்கலாம் இங்கிறது எது நோக்கி போகிறாங்கன்னு. படமுமே 1.5 மணி நேரம் தாங்க. ஆரம்பிக்கிறது தெரியாது, முடிகிறதும் தெரியாது. டப்புன்னு கடந்து போயிடுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரெடேட்டர் ப்ராஜெக்ட்ஸில் இது ஒன்று. இது ப்ரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் கூட என்ன வந்திருக்கான்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது இந்த படத்தில் 3 வித்தியாசமான டைம்லைன் காமிச்சாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, எந்த கேரக்டருக்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியல. டைமும் இல்லை தான். அவங்க நினச்சிருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 30 மினிட்ஸ் ஆட் பண்ணி இந்த கேரக்டர்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணி கூட்டு போயிருக்கலாம். அது இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா ஃபைனல் ஃபைட்லாம் வரும்போது இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போடுற அந்த சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல 3 டைம்லைன் சம்மந்தப்பட்ட இந்த கேரக்டர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறது விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம். டக்குன்னு கடந்து போன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 3 டைம்லைன்லையுமே முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு அந்த கேரக்டருக்கு கடந்து போக தான் பார்த்துருக்காங்களே தவிர்த்து டெவலப் பண்ணலாம் ட்ரை பண்ணல. அதுக்காக தான் நான் மொக்கன்னு சொல்ல மாட்டேன். கொடுத்துருக்க அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஜப்பானீஸ் பிரதர்ஸ் கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்துடும். அண்ட் முக்கியமாக அந்த பைலட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அவன் செத்துறக்கூடாதான்னு சொல்லி சில இடங்களில் நினைப்பீங்க. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்து அந்த கேரக்டரை ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருந்தா பெட்டராக அமைஞ்சிருக்கும். டைரக்டிவ் ஆக்ஷன் படத்தில் ஆக்ஷனுக்கு குறையில்லை. ஆனால் கேரக்டர் டெவலப்மெண்ட் எங்கேயோ குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அது இன்னும் பெட்டராக அவங்க பண்ணியிருக்கணும். லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக எல்லாமே முடிச்ச மாதிரி தோணுச்சு. அவங்க கிட்ட டைம் இருக்குங்க. டைம் இருந்தும் யூஸ் பண்ணாமல் போயிட்டாங்களோங்கிற ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ஒரு 4 எபிசோட் சீரியஸாகவே கொடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரெடேட்டர் கண்டென்ட் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸில் டிஃப்ரெண்ட் கல்ச்சரை அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ப்ரெடேட்டர்ஸ் புதுசுங்க. அது ரொம்ப புதுசு. இதை படமாகவே எடுக்கக்கூட வேல்யூபிளான கண்டென்ட் தான். ஆனால் அனிமேஷனாக கொடுக்குறங்கிற பேரில் டப்புன்னு முடிச்சிட்டாங்க. உண்மையிலே இதை 3 படமாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு செம்ம வேல்யூ இருக்குது. ஆனால் டப்புன்னு முடிச்சதான் என்னால் அக்செப்டே பண்ண முடியல. ஏன்டா இப்படி கண்டென்ட்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க? செம்ம யூனிக்காக ஃபீல் ஆச்சுங்க. ப்ரெடேட்டருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்வேன். இது ஒரு வருத்தம் தான். நெகட்டிவாக நான் மென்ஷன் செய்யல. நல்ல கண்டென்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கணும். அந்த ப்ரெடேட்டர் லோரை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி சில சீக்வன்ஸ் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தாலும் நிறைய பிளாட் ஹோல்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த ப்ரீவியஸாக அந்த ப்ரெடேட்டர் ப்ரே அந்த படங்களுக்கான ரெஃபரன்ஸ்லாம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஏன் இதெல்லாம் எந்த வகையில் சாத்தியமாகுங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைனே பண்ணலை. டப்புன்னு கடந்து போயிட்டாங்க. கிரண்டல் கிங்கை பயங்கரமாக காமிச்சிருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அந்த யவுஜாவோட அந்த ஒரிஜினல் இல்லோர்படி ஒரு ப்ரெடேட்டரை நம்ம கொண்டுட்டோன்னா உண்மையிலே நாம தான் வேல்யூபிளான அசெட். பட் அந்த ப்ரெடேட்டர்ஸ் இந்த வேல்யூபிளான அசெட்டை அவங்க ரூல்ஸுக்கும் எதிர்த்து நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கிரண்டல் கிங்குன்னு சொல்லப்படுற அந்த ப்ரெடேட்டருக்கு லோர் எக்ஸ்பென்ஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. பார்க்கலாம் ப்ரெடேட்டர் பேட்லேண்ட்ஸில் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. அனிமேஷன் சில இடங்களில் உங்களுக்கு லேக்கியாக ஃபீல் ஆகலாம். அனிமேஷன் ஸ்டைல்ஸ் ஓகே, பட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜப்பானீஸ் சீக்வன்ஸ் உண்மையிலே தரமாக இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு வைக்கிங் சீக்வன்ஸ் டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் 3வது அந்த வேர்ல்டு வார் சீக்வன்ஸ் எல்லாமே டப்புன்னு சாப்பி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இருக்கிறதுலே ஃபாஸ்ட் பேஸ்டான ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு அது சில இடங்கள் அப்படியே டக்குன்னு கட்டான மாதிரி எனக்கு தோணுச்சு. பெரிய குறைலாம் கிடையாது. உண்மையிலே நல்ல கதையை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் அனிமேஷனுக்கு இன்னும் 10% எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா பெட்டராக அமைஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரெடேட்டர் கில்லிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே டப்புன்னு கடந்து போன மாதிரி தோணுச்சு. என்னடா அவ்வளோதானா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. பட் அகெயின் புரியுது டைம் கன்ஸ்டன்ட்டுங்கிறத வச்சு அவங்க எழுதியிருக்காங்க. பட் அகெயின் இதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க. ஓவராலவே செம்ம வேல்யூபிளான கண்டென்ட். நல்ல ஒரு டைம் பாஸாக உங்களுக்கு அமையும் நம்புறேன். அது ப்ரெடேட்டர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். உள்ள ஏகப்பட்ட ஈஸ்டர்எக்ஸை ஒழிச்சு வச்சுருக்காங்க. ப்ரெடேட்டர் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட். அவ்வளோதான். டைம் கிடச்சா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் எத்தனை பேர் ப்ரெடேட்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸாக பார்த்தீங்க, உங்களை தாட்ஸ் உங்களோட வீஸ் எல்லாத்தையும் கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பட்டு நினைத்திருக்கோம். ஹேஃபன் கைஸ். வாட்டா